பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பவருட்சாய நமதாம் காமதேனவே. பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி, அப்பனே முருகா போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது? இன்று நிகழும் மங்களகரமான விஸ்வாவச ஆண்டு ஆடி மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமை 23/7/2025. இன்றைக்கு மாத சிவராத்திரிங்க. இன்றைக்கி சதுர்த்தி திதி. இன்றைக்கு திருவாதிரை நட்சத்திரம். இன்றைக்கி சித்த யோகம் 60 நாளைக்கும் இருக்கிறது. நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் எங்களது இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வாங்க இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். கடகராசி அன்பர்களுக்கு வணக்கம். கடகராசினுடைய அதிபதி தான் வீட்டுக்கு 12ல் இருக்கிறார். ஆனால் குருவோடு இணைஞ்சி குருச்சந்திர யோகம். 12 கூடிய புதனும் 12ல் இருக்கார். அப்போ செலவினங்களை காட்டுகிறது. அப்போ என்னதான் வருமானம் வந்தாலும் மொத்த செலவு. ஆனால் அதை சுப செலவாக மாற்றிக்கொள்ளுங்கள். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் 2 கூடிய சூரியன் ராசியில் அமர்ந்திருக்கிறார். அரசாங்கத்தால் அனுகூலம், தந்தையால் ஆதாயம். மற்றபடி உங்களுக்கு 2ல் கேது இருக்கிறதால குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட கொஞ்சம் பார்த்து பேசுங்க. பேசுவதில் எச்சரிக்கை தேவை. 4ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் வண்டி வாகனங்கள் பழசு வச்சுட்டு புதுசு வாங்குவீங்க. வீடு வாங்க, மனை வாங்க, தோட்டத்துறவு வாங்க, குடும்ப உறுப்பினர்கள் சகிதமாக உட்காந்து பேசுவீங்க. மற்றபடி எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை இருப்பவர்களுக்கு படிப்படியாக கடன் குறையக்கூடிய ஒரு நிலை. 8ஆம் இடத்தில் ராகு இருந்த போதிலும் குரு பார்வையில் இருப்பதால் தொலைந்து போன பொருட்கள் உங்கள் கைக்கு வரும். ஏதாவது முடிவுக்கு வராத சில விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும். வரா கடன்கள் வசூலாகும். மற்றபடி தந்தை 9ல் சனி இருக்கிறதுனால தந்தை உங்களுக்கு அனுசரணையாக இருந்தாலும் தந்தையால் செலவினங்கள் ஏற்படும். மருத்துவ செலவு வைக்கலாம். மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 11ல் சுக்கிரனே இருக்கார். சூப்பர் லாபம். எதை தொட்டாலும் லாபமயம். கலைத்துறையில் மட்டும் இல்லைங்க, அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு எல்லாம் கிடைக்கும். தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கும் சிறப்பான ஒரு நாள். இன்றைக்கி வழக்கத்துக்கு மாறாக இந்த கடகராசி அன்பர்களுக்கு அதிகமான ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலை. செலவினங்கள் இருக்குதுன்னு பயப்படாதீங்க. சுப செலவு தான் கண்டிப்பாக ஏற்படும். நன்றி. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.